யூடியூப திறந்தாலே பேட் கேர்ள், பேட் கேர்ள், பேட் கேர்ள். பேட் கேர்ள் டீசர் பத்தி தான் கன்டினியூஸா பேச்சு. சரி என்னதான் அப்படி அந்த டீசர்ல இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். அண்ட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் அதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீசர் வந்து 2 விதமா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் போற ஒரு குழந்தைய பத்தி. அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, அது ஸ்கூல் போற குழந்தையா தான் நான் பார்க்குறேன். செகண்ட் திங் இஸ் அபௌட் அ விமன். நவ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கூல் போற குழந்தை. ஸ்கூல் போற குழந்தை அவங்க வந்து என்டரிங் இன்டு அ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா திஸ் இஸ் டோட்டலி அனாயிங். அப்படி ஒரு காட்சியை வந்து நீங்க வந்து அந்த படத்துல எப்படி வைக்க முடியும்? எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு கன்றாவியை யோசிச்சீங்க அப்படின்னு கூட தெரியல. பிகாஸ் நீங்க என்ன இந்த சொசைட்டிக்கு சொல்ல வரீங்க? இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் நீங்க ஒரு வேலை கொடுத்துருக்கலாம். ஆர் நீங்க வந்து படத்துல இப்படி காமிச்சது அதுக்கப்புறம் வேற மாதிரி கதையை நீங்க கொண்டு போற மாதிரிலாம் கூட இருக்கலாம். வாட் எவர் செட் அண்ட் டன், இந்த கிராப் டீசர் இஸ் பீங் ரிலீஸ்ட் இன் யூடியூப். அதனால குழந்தைங்க பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, தனக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா எப்படியாவது அடம் பிடிச்சாது எதை பண்ணியாவது அது வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஜென்ரேஷனுக்கு நடுவுல இந்த மாதிரி இழகெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அண்ட் மோர் ஓவர் தப்பு பண்றாங்க. தப்பு பண்றத வந்து பேரண்ட்ஸ் கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்ட உடனே என்னையெல்லாம் நீ கேள்வி கேட்டா நான் சூசைட் பண்ணிப்பேன். நான் 12th வரைக்கும் தான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போயிடுவேன். இப்படி ஒரு பதில் ஒரு குழந்தை சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேரண்ட்ஸோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அது வந்து இந்த இந்த கண்ட்ராவிய வந்து எப்படி எடுத்தாங்க அப்படின்னே தெரியல. ஒரு உண்மையான பேரண்டா இருந்தா, இந்த மாரி ஒரு பதில வந்து அவங்களால அக்செப்டே பண்ண முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குழந்தையோட லைஃப் வந்து இதுவாயிட்டு இருக்கு. அத கேள்வி கேட்க மாட்டாங்களா? கேள்வி கேட்டா உடனே நான் சூசைட் பண்ணிப்பேன். இல்ல புரியல. அப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் யாரு? உங்கள வந்து ஜஸ்ட் வந்து 12th வரைக்கும் வளர்த்து விடுற ஒரு ஒரு மெஷினா? வாட் நான்சென்ஸ்! ஒரு ஒரு நெக்ஸ்ட் மந்த் வந்து டீனேஜ்க்குள்ள ஸ்டெப் இன் பண்ற ஒரு பையனோட அம்மாவா சொல்றேன். என்கிட்ட என் பையன் நாளைக்கு இந்த மாரி வந்து சொல்றான் அப்படின்னா, ஏத்துக்கவே முடியாதுங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். ஒரே ஒரு நாள், ஒரு டைம் என் பையன் என்ன பார்த்து அந்த மாரி சொல்லிட்டான் அப்படின்னா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். இத படமா படம் இல்ல டீசரா பார்த்ததுல இருந்தே எனக்கு வந்து என்னோட மைண்ட் வந்து பயங்கரமா பிளாக் ஆயிடுச்சு. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது பொண்ணு, பையங்கிறத தாண்டி ஒரு ஸ்கூல் போற குழந்தைங்கள பத்தினது. அப்ப குழந்தைங்க தப்பு பண்ணா அவங்கள யார் திருத்துவாங்க? அப்பா, அம்மா தான் திருத்த முடியும். அப்பா, அம்மாவே திருத்த முடியாது அப்படிங்கிற மாரி நீங்க படத்துல காமிக்கிறீங்க அப்படின்னா, யார் தாங்க திருத்த முடியும்? என்ன என்ன எனக்கு புரியவே இல்ல. ஆ அண்ட் நான் இதுவரைக்கும் பார்த்த எல்லா யூடியூப் இதுலயுமே வந்து அந்த ரிவ்யூஸ் அத வந்து எதிர்த்து பேசுற அந்த இது எல்லாத்துலயுமே வந்து பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்க. உங்க வீட்டு பொண்ணு இப்படி பண்ணா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? உங்க 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 ஸ்கூல் போற பொண்ணு இப்படி பண்ணிட்டா அக்செப்ட் பண்ணுவீங்களா? உங்க ஸ்கூல் போற ஐயோ! பொண்ணு இல்லங்க. உங்க வீட்டு பையன், ஸ்கூல் போற பையன் நாளைக்கு வந்து 4 பொண்ணுங்களோட செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா? ஒரு அம்மா அக்செப்ட் பண்ண முடியுமா? என்னால முடியாதுங்க. என் பையன் நாளைக்கு வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணான்னு சொன்னா, என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. என்னால தாங்கவே முடியாது. பையனோ, பொண்ணோ இந்த கிராப்ப பண்ணா தாங்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணவே முடியாது. எங்கேயோ ஒரு ஒரு என்ன சொல்றது? 100ல ஒரு குழந்தை இந்த மாரி பண்ணுது அப்டின்னா, அத படமாக்கி 100 பேர்ல 50 பேர் அந்த மாரி செய்யறதுக்கு தூண்ட முடியாது. என்ன ஆனாலும் சரி, டீனேஜ்ல வந்து பசங்களோட ஹார்மோன்ஸ் இப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த ரியாக்ஷன வந்து ஸ்டாப் பண்ணி, அத ஐ மீன் அந்த ரியாக்ஷன்ஸ் அப்படி ஆகும்போது, அத எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? அத எப்படி சரியான பாத்துக்கு கொண்டு போணுங்கிற மாரி தான் நீங்க காமிக்க முடியும். ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபில்ம் மேக்கர் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. இந்த மாதிரி 100% ஷூரா காமிக்க முடியாது. இத ஏத்துக்கவே முடியாது. எ எனக்கு இத பாத்ததுலருந்து எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. எப்படி இத வந்து யூடியூப்ல வந்து ரிலீஸ் பண்ணலாம்? எனக்கு நிஜமாவே புரியல. அப்போ உங்களுக்கும் தப்பு தப்பா வீடியோஸ் போடுறவங்களுக்கும் என்ன என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? வாட் டிஃபரன்ஸ் இஸ் திஸ்? சத்தியமா தெரியல. ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதா? நவ் செகண்ட் பார்ட் அபௌட் விமன். ஒரு பொண்ணு எவன் கூட வேணா போவேன், எவன் கூட வேணா இருப்பேன். எனக்கு இவன பார்த்தாலும் ஆசையா இருக்கும், அவன பார்த்தாலும் ஆசையா இருக்கும். அப்படிங்கிற மாரி நீங்க காமிக்கிறீங்களே, என்னங்க சொல்ல வர்றீங்க? புரியலங்க எங்களுக்கெல்லாம். நிஜமாவே புரியல. உண்மையாவே வந்து நீங்க வந்து அ எனக்கு புரியல. எத்தன விமன நீங்க இந்த மாதிரி வந்து பார்த்துட்டீங்க? அந்த மாரி நீங்க காமிக்கிறதுக்கு அப்படின்னு தெரியல. இன் ஜெனரல் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணா வந்து எல்லாருக்கும் ஹார்மோனல் ஃபீலிங்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் வரும். பட் அது அவங்க வந்து யார் கூட இருப்பாங்க? எல்லார் கூடயும் இருந்துருவாங்களா? எல்லார் கூடயும் இருக்க முடியுமா? எல்லார் கூடயும் அந்த உணர்வு வருமா? வராதுங்க.
ஒரு பொண்ண அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, பிசிக்கல் அப்பியரன்ஸ வச்சு சும்மா அப்படி அப்படி அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் மொமெண்ட் இப்ப இப்படி கிராஸ் பண்ணி போறாங்க அப்படின்னா, பாக்க நல்லா இருக்கான்ல. அவ்வளவுதான் தோணும். அத தாண்டி, அவன் அவ்ளோ அழகா இருக்கான். அவனோட நமக்கு ஒரு நைட்டாவது இருந்தாகணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணுக்குமே தோணாது. இந்த பொண்ணுக்குமே தோணாது. எப்ப ஒருத்தரோட வந்து ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் உள்ள ஒரு பொண்ணு என்டர் ஆகணும்னு எப்ப ஒரு பொண்ணுக்கு தோணும் அப்டின்னா, அவங்க அவங்களோட ஹார்ட்ட தான் ஃபர்ஸ்ட் டச் பண்ணியிருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் உள்ள போகவே தோணும். ஆம்பளைங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. ஐ அம் நாட் அ மேன். ஒரு 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 ஆணோட மனசு எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது. எனக்கு நிஜமாவே தெரியாது. ஆனா ஒரு பொண்ணோட மனசு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து போறவன், வர்றவன், வந்தவன் அவங்க கூடலாம் இருக்க தோணாது. நாட் ஈவன் ஃபார் அ பெர்சன் ஹூ செல் ஹர் பாடி ஃபார் மனி. நான் வந்து அந்த அந்த தப்பான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண விரும்பல. அதனால இப்படி சொல்றேன். அவங்களுக்குமே பிடிச்சு பண்ணவே முடியாது. அது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கெல்லாம் எப்படி ஆயிடும்னா, அ எப்படி சொல்றது? மறத்து போயிடும். அதனால பண்ணுவாங்க. எனக்கு தெரியல. ஒரு 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 பிடிக்காம ஒரு பெர்சன் டச் பண்ணா எவ்வளோ அருவருப்பா இருக்கும் தெரியுமா? எப்பவாவது வந்து நீங்க உங்க வீட்டு பொண்ணுங்களோட நீங்க நெருங்கி பழகி பார்த்திருக்கீங்களா? அவங்கள அவங்க 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 அவங்களுக்கு வந்து ஒருத்தர பிடிச்சிருக்கு அப்டின்னா, எந்த பேசிஸ்ல பிடிச்சிருக்கு அப்டின்னு, ஜெனரலி எனக்கு பார்க்க அழகாவும் இருக்கணும் அப்டின்னு இப்போ நீங்க நெறைய டிவி ஷோஸ்லலாம் பார்க்கும்போது வர பொண்ணுங்கலாம் எனக்கு வர ஹஸ்பண்ட் வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும், அப்டி இருக்கணும், இப்டி இருக்கணும்னு சொல்ற மாரிலாம் பார்த்த உடனே, அத வந்து எடுத்து போட்டு கலாய்க்கிறவங்களுக்கு கூட சொல்றேன். அந்த பொண்ணுங்கள பர்சனலா கூப்ட்டு அழகா இருக்கிற பையன். அது மட்டும் போதுமா? அப்படின்னு நல்லா டீட்டெயில்டா கேட்டு பாருங்க. அது அவங்க சொல்றாங்களேன்னு தவறி, அதுக்காக ஒரு பையன் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கிறான். ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறான். 1ஆம் நம்பர் புறம்போக்கா இருக்கிறான். அவன அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குமான்னு கேளுங்க. இல்ல அந்த பையனோட போய் வில் ஷி என்டர் இன்டூ எ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேளுங்க. போமாட்டாங்கங்க. எப்ப தெரியுமா ஒரு பொண்ணு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ள போவா? அவங்க மேல நம்பிக்கை இருக்கணும், ஆசை இருக்கணும், லவ் இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ, கல்யாணம் பண்ணிக்கலையோ எனக்கு தெரியாதுங்க. லிவிங் டுகெதர்ல இருக்காங்களோ, கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, இதுல இருக்கிறாங்களோ, அது ஈவன் நெறைய பேர் வந்து நான் நெறைய இன்டர்வியூஸ் நெறைய இதுல பேசும்போது வந்து என்ன என்ன பண்ணாங்க அப்டின்னா, இந்த மாரி எல்லாரும் இந்த படத்துல வந்து எப்படி காமிச்சிருக்காங்க அப்டின்னா, ஈவேராவோட என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் மெத்தட்ல போற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்டின்னு. ஐ அம் சாரி. என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் பாசிபிளே இல்ல. லிவிங் டுகெதர்ல இருக்கிறவங்கள நீங்க பாருங்க. கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கள பாருங்க. இல்ல ஒரு அஃபேர்ல இருக்கிறவங்கள கூட நீங்க நோட் பண்ணி பாருங்க சார். அந்த ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப அதாவது வெளிப்படையா அவங்க வந்து தப்பு பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அத மட்டுமே பார்க்காதீங்க. கோ அண்ட் டாக் டு தெம் பெர்சனலி. அந்த ரிலேஷன்ஷிப்லயும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அந்த மாதிரி பீப்பிளும் அவங்க அவங்க யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கஷ்டம்னா ஓடி வந்து நிப்பாங்க. ஏங்க அ ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டா வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருக்கேன். இந்த கஷ்டத்துல இருந்து ஓரளவாவது நான் நகர்ந்துட்டு இருக்கேன் அப்டின்னா, அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் ரீசன். அவங்க குடுக்குற அவங்க குடுக்குற சப்போர்ட் எனக்கு பத்தல அப்டின்னாலும், அந்த சப்போர்ட் கூட கிடைக்கல அப்டின்னா, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸே சப்போர்ட் பண்றாங்க அப்டின்னா, ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல அது வாட் எவர் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணாம அங்க ரிலேஷன்ஷிப்பே இருக்காதுங்க. எனக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எப்படின்லாம் தெரியாது. நான் போய் அவங்களோட பழகல, அவங்கள பார்க்கல, எனக்கு தெரியாது. சென்னையில ஒரு 2 பேர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. சின்ன பொண்ணு, பெரிய ஆம்பள, இல்ல வந்து கல்யாணம் ஆன 2 பேர் வந்து அஃபேர்ல இருக்கிறது. இல்ல வந்து கேஷுவலா வந்து லவ் பண்ணிட்டு 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு, இவன் வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் வேற பொண்ண இதெல்லாம் வந்து என்னதான் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஆனா, அந்த 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, அங்க 100% கமிட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் அவங்க சக்திக்கு உட்பட்டு அவங்க கமிட்டடா தான் இருக்கிறாங்க. அந்த கமிட்மெண்ட் அங்க இல்லன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பே அங்க இல்ல. அதனால இந்த டீசர்ல காமிக்கிற மாரி, இன்னைக்கு ஒருத்தனோட, நாளைக்கு ஒருத்தனோட, நாளான்னைக்கு ஒருத்தனோட அப்படின்னு ஒரு பொண்ணால இருக்கவே முடியாது. அத என்னால அக்செப்டும் பண்ண முடியல. திஸ் டீசர் இஸ் டோட்டலி எப்படி சொல்றது? குப்பங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இந்த என்டயர் க்ரூக்கு இந்த ஃபிலிம பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு என்னவா அவங்க பார்க்குறாங்கன்னா, ஒரு பொண்ணுன்னா செக்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறாங்க. கிடையாதுங்க.
ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்து ஒரு மனசு இருக்கு. அந்த மனசுல என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. சும்மா வந்து அவங்க யார் கூடயோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிடுறாங்க, ஏமாந்து போயிடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அவங்க வந்து எந்த பேசிஸ்ல போறாங்க, எப்படி போறாங்க, எத நம்பி போறாங்க, அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்ல போகும்போது அவங்களோட மனநிலைமை என்னன்னு செக் பண்ணுங்க. சும்மா வரவன் போறவன், அவன் ஸ்மார்ட்டா இருந்தான், அதனால எனக்கு அவனோட ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தா போதும்னு நினைக்கிற ஒரு பொண்ண கூட என் என்டயர் லைஃப்ல நான் பார்க்கல. அப்படி இருக்கிறாங்க நீங்க சொல்றவங்களையும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்களோட அப்படி நீங்க யாரையாவது பாக்குறீங்க அப்படின்னாலும், நீங்க நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பீயிங் எ விமன் ஐ நோ ஒரு பொண்ணு ஒருத்தரோட போய் இருக்கணும் அப்படின்னா, அங்க தேர் ஷுட் அதர் ஃபேக்டர்ஸ் சும்மாலாம் போய் இருக்க முடியாது. சோ அவங்க வந்து அவங்களோட மனநிலைமை என்னன்னு டிஸ்கஸ் பண்ணாம, நான் இந்த மாரி கேவலமான கன்க்ளூஷன்ஸ்க்கெல்லாம் வரமாட்டேன். நீங்க உங்களுக்கு வந்து பொண்ணுங்கன்னா இப்படி அவங்க ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கு இந்த மாரி தோணும். ஏன்னா இருக்கிறாங்கப்பா. ஆம்பளைங்க வேணா அந்த மாரி இருக்கலாம். இன்னைக்கு ஒரு பொண்ணு, நாளைக்கு ஒரு பொண்ணு, நாளான்னைக்கு ஒரு பொண்ணு. இந்த பொண்ணோடயே இருக்கணும், அந்த பொண்ணோடயே இருக்கணும். இந்த பொண்ணு கூட இருக்கும்போதே ஏமாத்திட்டு, இன்னொரு பொண்ணு கூட இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் வேணா வரலாம். வரலாம். நான் எல்லா ஆம்பளைங்களையும் சொல்லல. இந்த ஃபிலிம மேக் பண்ற இந்த கும்பலுக்கு வந்து அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்கும். அப்ப இத சப்போர்ட் பண்றவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். தட் இஸ் மை ஒப்பீனியன். இது என்னோட ஒப்பீனியன். இவ்ளோ கேவலமான ஒரு டீசர ஏன்டா பார்த்தோம் அப்படின்னு இருக்கு. பட் தென் யூடியூப்ல இருக்கு. ஐ விஷ் குழந்தைங்க அட்லீஸ்ட் பார்க்காம இருக்கிறதுக்கு இந்த குப்பையெல்லாம் நீங்க வேற எங்கேயாவது போய் ரிலீஸ் பண்ணி தொலைங்களேன். இதுக்குன்னு தான் வந்து சைட்ஸ் எல்லாம் இருக்கே. உங்களால முடிஞ்சா ஒரு நல்ல ஃபிலிம வந்து மேக் பண்ணி இந்த சொசைட்டிக்கு காமிக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் கேட்டா இதெல்லாம் வந்து பெண் சுதந்திரம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு பெண் சுதந்திரம்னா என்னன்னு தெரியலல்ல. பாலச்சந்தர் சாரோட அந்த பழைய மூவிலாம் இருக்குல்ல. அ அவள் ஒரு தொடர்கதையில வர சுஜாதாலாம் அ அந்த கேரக்டர்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் என்னங்க தோணும்? அவ கத்துவா, அவ சண்டை போடுவா, அவ கோவப்படுவா, அவ வந்து கண்ட்ரோல் பண்ண நெனைக்கிறா. ஆனா அந்த பொண்ணுக்குள்ள எத்தன வலி இருக்கு. இன்னைக்கு நீங்க என்னையே எல்லாருமே அப்படிதாங்க சொல்றாங்க. ராட்சசி, இவ கத்துவா, இவ சண்டை போடுவா, இது பண்ணுவா. ஆமாங்க, சிங்கிள் பேரண்ட்டுங்க இந்த சொசைட்டில சர்வை பண்ணணும். நான் ஆசைப்பட்டு பண்ணல. ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம கேரக்டரே அந்த மாரி மாறிடும். அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அவங்களோட டீப்பா பழகுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்குள்ள என்ன வலி இருக்கு, என்ன பெயின் இருக்குன்னு. உங்களால அந்த மாரி ஒரு படம் எடுக்க முடியாது. இந்த மாரி ஒரு குப்பைய தான் எடுக்க முடியும். அதானே? அரங்கேற்றம்னு ஒரு மூவி வந்திருக்கே. அதுல அந்த 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 பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு நாள், ஒரு செகண்ட் அந்த பொண்ணு வந்து அ சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்கா? அதுதாங்க உண்மை. அதுல தாங்க வலி இருக்கு. என்ன ஏழை வேணா நான் காமிப்பேன். அதுக்கு பேரு பெண் சுதந்திரம் கிடையாதுங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. எது வந்து பொண்ணுங்க வந்து எது வந்து பெண் சுதந்திரம்? ஒரு பொண்ணு எதுக்கு ஆசைப்படுறா? ஒரு பொண்ணு எப்படி நிக்கிறா? மனதில் உறுதி வேண்டும். சுஹாசினி, உங்களுக்கு இந்த மாரிலாம் படம் எடுக்க தெரியாதுங்க. ஐ அம் சாரி இப்பலாம் வந்து வர்றதெல்லாம் மூவியே கிடையாது. உங்களுக்கெல்லாம் நல்ல படமே எடுக்க தெரியாது. அதானே? ஏன்னா வந்து ஒரு பொண்ணு சாதிக்கிற மாரி உங்களால காமிக்கலாம் முடியாது. தவறியுமே வந்து அப்படி ஏதாவது ஒரு படம் வந்துருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த படத்துல யார் நடிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்துருவீங்க. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? இவளே இப்படி, அவளே அப்படி. அதுதான் இதுதான்னு ஜட்ஜ்மென்ட்குள்ள போக மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். வேற ஒண்ணுமே தெரியாது. அம்மா கணக்குன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ஏன் ஓடல? ஏன்னா, அதுல அதுல நடிச்சது அமலா பால். உங்களுக்கெல்லாம் அமலா பால பிடிக்காது. அதனால அந்த 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 படம் நல்லாவே இருந்தாலும், அந்த படம் சொசைட்டிக்கு எதையோ சொல்ல வருதுன்னு இருந்தாலும் நீங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஆனா இந்த குப்பைய மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். இந்த குப்பைய மட்டும் தான் ஃபிலிம் மேக் பண்ண முடியும். இந்த மாரி ஒரு குப்பை தான் வந்து ஒரு எனக்கு புரியல. இதுக்கு ப்ரமோஷன் ஒண்ணுதான் கேடு. இத பத்தி பேசுறதே வந்து அந்த படத்துக்கான ப்ரமோஷன். எனக்கு சுத்தமா இதுல விருப்பமே கிடையாது. பீயிங் அ மதர், பீயிங் அ விமன், ஐ ஃபீல் இ இ எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவங்களோட கேவலமான எண்ணத்த தான் படமாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் அபௌட் திஸ் டீசர்.